வணக்கம். நன்று கருது நாளெல்லாம் வினை செய் என்றார் பாரதி. நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அதிலே வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்ட ஒரு காரணியை கவனிக்க வேண்டும் என்கிறார். நீங்கள் மெதுவாக காலம் தாழ்த்தி பொறுமையாக இருந்து செய்ய வேண்டிய செயலாக இருந்தால் அதை நிறுத்தி நிதானமாக உரிய காலம் வரும் வரை காத்திருந்து அதன் பிறகுதான் செய்ய வேண்டும். உடனடியாக விரைவாக அவசரமாக முடித்தே ஆக வேண்டிய பணிகளாக இருந்தால் அவற்றை எவ்வித காரணமும் சொல்லி தட்டி கழிக்காமல் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வெற்றியடைந்தவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் இந்த இரண்டு பண்புகளில் தலைச்சிறந்தவர்களாக இருப்பார்கள். மாறாக தோல்வியடைந்தவர்களுடைய நிலையை எண்ணி பார்த்தால் அவர்கள் இதை அப்படியே மாற்றி செய்திருப்பார்கள். பொறுமையாக செய்ய வேண்டிய வேலையை உடனடியாக செய்து அந்த வேலையை கெடுத்துக் கொள்வார்கள். விரைந்து முடிக்க வேண்டிய ஒரு பணியை அப்படியே கிடப்பில் போட்டு காலம் தாழ்த்தி அதன் பிறகு அந்த வேலையை செய்தால் அதனால் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். பழத்தை பறித்து உண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் பூத்தவுடனே காய்த்தவுடனே அதை பறித்தால் அவருடைய நோக்கம் நிறைவேறுமா? உரிய பருவம் வருகின்ற வரை பொறுமையாக இருந்தால்தான் பழம் கிடைக்கும். பொதுவாகவே நம்முடைய பழக்கம், குறிப்பாக இந்தியன் பங்க்சுவாலிட்டி என்றே ஒரு சொல் இருக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் எதையும் தொடங்குவதில்லை, செய்வதில்லை என்று நாம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். ஒரு கூட்டம் 10 மணி என்று போட்டிருந்தால் அது 12 மணிக்காவது தொடங்குமா என்று தெரியாது. இந்த நிலை இருக்கின்ற வரையில் தனி மனிதனும் முன்னேற முடியாது, அப்படி இருக்கக்கூடிய சமூகமும் முன்னேற முடியாது. வினை செயல் வகை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார், தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. நன்றி, வணக்கம்.